Welcome back to our channel. இன்னைக்கு என்ன பார்க்கறோம்னா வைல்ட் ஃபயர் மேக்கிங் ரூல் அதை விட்டுருக்காங்க. நம்ம ஆல்ரெடி நம்ம நிறைய நாளைக்கு தானே படம். நாளைக்கு படம் ரிலீஸ். நீங்க மேக்கிங் விட்டுருக்காங்க. என்னைக்கு விட்டுருக்காங்க? நம்ம நாங்க இன்னைக்கு பார்க்கறது இன்னைக்கு தான் விட்டுருப்பாங்க. ஒரு நாள் ஆயிடுச்சு. நாளாவதா படம் எப்படிங்கிறது கூட நம்ம மேக்கிங் எப்படிங்க பார்ப்போம். அவரே தாடி வச்சு அவரே வீட்டுல அதிகம் பண்ணிட்டு வரேன். எனர்ஜி அதோட அதான் அவரோட வேலை. எனக்கு அந்த ஷாட்டை பார்க்குறப்ப கம்மல்ல மாட்டி எப்படி எடுப்பாருன்னு எனக்கு தோணுது. பல மடங்கு ஃபயரா டேலண்ட் தான் பாரு. யார்கிட்ட இருந்து அந்த ஃபயர் வந்து பார்த்தா தெரியுது. சுகுமார் அதே தானே. ஆனால் நல்லா இதே இல்லைடா, இது வேற எதுனாவா ஒன் டே தான் விட்டுருக்காங்க. இது மட்டும் 75 வயசு கோயில் என்ன தரணும்னு தெரியல. ஒரு தமிழில் என்ன விட்டுருக்காங்கன்னு தெரியல. ஆனால் வந்து மேக்கிங் வந்து நான் நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க. அது தெரியுது நல்லா. இது பண்ணுறது தான் அவங்களும் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் ஒர்க் பண்ணிக்கிறாங்க. டெக்னிக்கலாக வந்து தெரிஞ்சவங்க வந்து பார்க்குறப்ப என்னென்ன பண்ணிக்கிறாங்கன்னு தெரியும். நான் 2-3 விஷயம் நோட் பண்ணேன். அந்த லாரி சீன்ஸ் எல்லாம் வந்து பகலில் தான் இருந்தாங்கன்னா நமக்கு விஷுவலாக கேட்டப்போ நைட்டு அது என்டி போட்டு எடுத்து ஸோ அது நைட் விஷனாக மாற்றிருப்பாங்க. ஸோ டெக்னிக்கலாக வந்து காமிச்சிக்கிறாங்க நிறையா பண்ணியிருக்காங்க. நடிப்பு சொல்லி கொடுக்குறப்ப அந்த சீன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அந்த கத்துற சீனு, அந்த எமோஷனலு லாஸ்ட்டு வந்து சொல்லலாமான்னு தெரிஞ்ச வீடியோவில் கங்கோ வந்து அந்த எல்லாம் பேசி போட்டாங்க வீடியோ 2-3 விஷயம் இது பண்ண. அதில் வந்து கருணாஸ் பேச சீன் வந்து சிவா நடிச்சு கட்டுவார். அந்த அது சொன்னேன். அந்த மாதிரி மேக்கிங் வீடியோவில் போகிறப்பங்கிறது அது எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் இங்கே வந்து டேரக்டர் கையில் எந்த வருது. ஏன்னா என்ன வேணும்னு நம்ம சொல்றது தாண்டி நம்ம எப்படி வேணும்ன்றது நம்ம சொல்லணும். கையாட்டி சும்மா சொல்லிட்டு அவங்க அதில் இறங்கி செய்கிறாங்க. அந்த டேரக்டர் வந்து கத்திருப்பாரு, அது ஆடுவார். ஏன் அவர் ஃபேஸ் அந்த சீக்கிரமே ஆடும். அதுதான் மெயின். நீ கத்துறது கிடையாது, நீ கத்துறதை தாண்டி அந்த எமோஷனலாக உன் ஃபேஸ் வந்து ஒரு மூமெண்ட்ல இருக்கணும். அதுதான் அது அந்த டேரக்டர் பண்ணாதானே அது வருது. அதான் அவர் ஒரு 100 மடங்கு பண்ணாதான் ஆக்டிங் வாங்க முடியும்ன்றது ஒரு தெரியுது. இது பண்ணலாம். அதான் அவர் மேக்கிங் வீடியோ வந்து இம்ப்ரெசிவ் ஆனதே டைரக்டர் தான். இம்ப்ரெசிவ் ஆறாரு மேக்கிங் வீடியோ. படம் மேக்கிங் வீடியோ டேரக்டருக்கு தான் வந்து அது 3 வருஷத்துக்கான ஒரு சொல்றது ஒரு கிஃப்டாக கூட இருக்கலாம். இந்த 2 நிமிஷம் அந்த 3 வருஷம் ஜேர்னியை வந்து 2 நிமிஷம் வந்து அவர் ட்ரிவியூ மாதிரி இருக்கலாம் அவருக்கு. நல்லா இருக்குது. நாளைக்கு தான் படம் வருது. உங்களுமே நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஈகரா
புக்கிங்லாம் தாறு மாறா புக் ஆகிட்டு இருக்குது. ஒரே ஒரு இதுதான் டைமிங் மட்டும்தான், அதுதான் எங்களுக்கு உதைக்குது. டியூரேஷன் தான் கொஞ்சம் ஒரு அரை நாள் போய் உட்காரணுமான்னு பார்க்குறேன். ஆனால் டியூரேஷன் தான் வந்து டியூரேஷன் கூட நமக்கு 2 hours தான் இருக்கு. நமக்கு எப்படின்னா 5 மணி நேரம் கூட பரவாயில்லைங்க, எங்களுக்கு போர் அடிக்கூடாது. அது ஒன்று இருக்குது வந்து ஒரு ஆடியன்ஸ்க்கு வந்து நீ எவ்வளோ டைம் எடுத்துக்கோ, அது போர் அடிக்காம நீங்க கன்வே பண்ணணும். எங்களை ஹவர்ஸே பார்க்க மாட்டாங்க யாருமே, அதான் மேட்டர். நம்ம ஏதோ ஒரு விஷயம் போர் அடிச்சிடும் நமக்கு. அதான் லென்த் படம் நிறையவே வந்திருக்கு, ஆனால் நல்லாவும் ஓடி இருக்கு. ஆனால் இப்போ அனிமல் கூட ரீசெண்ட் டைமில் அதுவே பெரிய படம் தான், ஆனால் நல்லா ஓடி இருக்கு. அது படமாக அது என்ன அதெல்லாம் விட்டுருங்க, ஆனால் அது நல்லா ஓடின படம். மற்றபடி இப்போல்லாம் வந்து ரொம்ப இந்த 2:45 அது கிட்ட வந்தாலே இப்போலாம் ஒரு மாதிரி நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம ரீல்ஸை தள்ளி தள்ளி அந்த மாதிரி சின்ன சின்ன வீடியோ தான் பார்க்க முடியுங்களா அப்படின்ற மாதிரி போயிட்டாங்க. நம்மளோட இது வந்து கம்மியாயிடுச்சு. அந்த நம்ம லிசன் பண்ணி பார்க்கறதோ இது பண்ணுறதோ தேட்டரில் போனால் அந்த ஆம்பியன்ஸுக்கு செட் ஆகிடும். ஆனால் அந்த கதை வந்து விறுவிறுப்பாக போகிறதாலே ஃபர்ஸ்ட் என்றைக்குமே வந்து மகிழ்ச்சி சொல்லுவதில்ல. ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் போர் அடிக்கிறமே கூடவே நான் அப்புறம் எல்லாம் சேரில் உட்கார வச்சு அந்த படத்தை பார்க்கணும். அந்த ஃபர்ஸ்ட் அந்த 10 நிமிஷத்துக்கு நிறைய பேர் இப்போலாம் எக்ஸாம்பிள் கங்குவாலே கூட அந்த 1/2 மணி நேரம் சீனை பார்த்து படமே நல்லா இல்லைன்னுட்டாங்க. கண்டிப்பாக. ஸோ அதே மாதிரி இந்த படம் மேபி ஏதோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கதையை சொல்ல வராங்கன்னா சில பேருக்கு அது இன்ட்ரெஸ்டிங்காக கவனிக்கிறவங்க வந்து அது கதையோட போவாங்க. சில பேருக்கு அது என்னடான்ற மாதிரி நவுந்துட்டாங்கன்னா அது போர் அடிக்க ஆரம்பிச்சிடும், டைவர்ட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் அந்த படத்தோட இருக்கிற கான்செப்ட் அது என்ன நடக்குன்னு தெரியும், நமக்கு ஆட்டோமேட்டிக்காக போர் அடிக்கிற நிலைமை நமக்கு வந்துடும். அதுதான் நம்ம செய்கிற இப்போ என்னவோ அந்த 3 மணி நேரம் உட்காந்து பார்ப்போம் எப்படி தான் எடுத்துக்கிறாங்கன்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் அது நல்லா இருக்குது நல்லா இல்லைன்ற ஒரு கட்டத்துக்கு வருவோம். நல்லாதான்னு சொல்ல வரல, அது என்னன்னா அந்த டைமிங் நமக்கு வந்து ஒரு அரை நாள் நம்ம வந்து போய் ஒரு இடத்துல வந்து இதுவாகல, நம்ம டைம் வந்து இதுவாகல லேக் ஆகல, அதாவது வந்து சொல்ல வரேன். அது எனக்கு தெரிஞ்சு நீங்கள் சொல்லுது ஓகே தான். ஆனால் அந்த 3 மணி நேரம் நம்ம உட்காரோன்னா அதுக்கு பின்னாடி ஒரு 3 வருஷம் உழைப்பு, பல டெக்னீஷியன்ஸ், பெரிய நமக்கு பேர் போடுறவங்க தனி பேர் போடாத எவ்வளோ பேர் இருப்பாங்க. அவங்களுக்கோசம் நம்ம இந்த படம் பார்க்கணும். ஏன்னா இந்த படம் இட்டுனா அதுக்கடுத்து அவங்க வேலை அதெல்லாம் நிறைய இருக்குது. இல்லை ஒரு பெரிய படம் தான் அவங்களுக்கு வேலை அதிகமாக இருக்குது, குடும்பம் வாழுது, நிறைய இருக்குது. நீ வந்து நல்லா ஒரு 2.5 மணி நேரத்துல எடுத்த படத்தை போனாலும் அதே காசு தான். 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் எடுத்து போகணும். அதுல ஸ்கிரிப்ட்ஸ் அந்த ஒரு இது ஒரு 2:45 அந்த மாதிரி இருந்தா ஒரு நல்லா இருக்கும். நம்ம வந்து சீக்கிரமா போயிட்டு வந்துடலாம். 3 மணி நேரம் கூட எடுங்க, ஆனா எங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா கொடுங்க. அது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தாலும் பார்ப்போம். நம்ம பார்க்காமலாம் இருக்க மாட்டோம். நம்ம எதுவுமே நம்ம எல்லா படமும் முன்னாடியே சொல்லிட்டோமே, நாங்க வந்து சினிமாக்கே ரசிகர்கள். ஆமா, நாங்க வந்து எப்படி இருந்தாலும் அந்த படத்தை பார்த்துறோம். மோசமான படம்லாம் கூட ஒரு 4-5 தடவைலாம் பார்த்துருக்கோம். அது பார்க்கறது மேட்டர் இல்லை. இருந்தாலும் ஒரு அரை நாள் வந்து ஒரு இடத்துல வேஸ்டா கமெண்ட்ல வந்து என்ன படம்லாம் கேட்கக்கூடாது. ஏகப்பட்டது இருக்கு. சரி ஓகே. இந்த மேக்கிங் வந்து நல்லா இருக்கு, எதுவும் சொல்ல முடியாது. இது வந்து படத்துக்கான ஒரு உழைப்பு தான் இந்த மேக்கிங். அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, என்ன ஏது எப்படி எடுத்திருக்காங்க. ஒரு சின்ன ஒரு புஷ்பாக்கு முன்னாடி சின்ன ஒரு இது போடுறாங்க, ப்ரொமோஷனல் மெட்டீரியல். அதனால இது கொஞ்சம் போடுறாங்க எனக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன். எல்லாம் முடிஞ்சு போச்சு. சரி, இந்த வீடியோ எங்களுக்கு பிடிச்சிருந்தது. இதில் இம்ப்ரெசிவாக இருந்தது வந்து சுகுமார் எங்களுக்கு இம்ப்ரெசிவாக இருந்தார். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.